ஸோ இன்றைக்கி ஈவினிங்லேருந்து மண்டே உடச்சி ஒரு முக்கியமான விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அப்படின்னு கேளுங்க. சாண்ட்ரா வந்து எப்படி திடீர்னு விஜய் பாருக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் மண்டையில் ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா நேற்று வரைக்கும் விஜய் பாருக்கு எகெயின்ஸ்டாக நின்று தான் அவங்க கேம் விளையாண்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட் கிடச்சிது. அந்த குறும்படம் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அவங்க விஜய் பாருக்கு எகெயின்ஸ்டாக தான் விளையாண்டுருக்காங்க. நான் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணல, அவங்கள இமிட்டேட் பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு எப்படி இன்றைக்கி மார்னிங்லேருந்து பாரு மேலே இவ்வளோ பாசம் வந்துச்சு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி சபரி வந்து இதில் வந்திருப்பாரு. கேப்டன் ஆன உடனே வந்து திவ்யா வந்து டாய்லெட் கிளீனிங்கில் போட்டிருப்பாரு, சாண்ட்ரா வந்து குக்கிங்கில் போட்டிருப்பாங்க. 2 பேருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போது சாண்ட்ராவுக்கு நேற்றுக்கு அவங்க குறும்படம் போடும்போதே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும்னு. ஆனால் பிரஜனுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குமா என்னங்கிறது தெரியாது. ஏன்னா பிரஜன் பேசும்போது கிளாப்ஸ் கிடையாது, சாண்ட்ராவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கிளாப்ஸ் கிடச்சிது. ஸோ சாண்ட்ராவோட மெயின் எய்ம் வந்து தன்னோட ஹஸ்பண்டை சேவ் பண்ணுறதா தான் இருக்கும். எந்த ஒரு ஒய்ஃபாக இருந்தாலும் அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க அப்படி திங்க் பண்ணக்கூடாது, ஒரு கேமராக அப்படி திங்க் பண்ணக்கூடாது. பட் இன்சைட் அவங்க என்ன தான் கேம் விளையாட வந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஒய்ஃப்ங்கிற கேரக்டர் வந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்டை சேவ் பண்ணுறதுக்கு அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துட்டாங்க. இப்போது இவங்க நாமினேஷனில் வந்திருக்காங்க. இவங்க வந்து சேவ் ஆகணும். இப்போ வைல்ட் கார்ட்ஸ்க்கு வந்து கேரண்டி கிடையாது அவங்க கண்டிப்பாக சேவ் ஆவாங்கன்னு. எப்போவுமே எப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு வந்தவங்கெல்லாம் போயிட்டே இருப்பாங்க. நான் கூட நினச்சிருக்கேன், எதுக்குடா இதுக்கு வைல்டு கார்டு எடுக்கிறாங்க, இவங்க வராங்க, இவங்க ஹெல்மெட் ஆகி போயிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு 2-3 வாரம் ஆனோடனே மக்களுக்கு அந்த முகம் பரிச்சயம் ஆயிரும். அப்புறம் அவங்க நிறைய பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஓட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும், ஒரு ஓட் பேங்க் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு வீக்குங்கிறது அவங்களுக்கு நிஜமாகவே கொஞ்சம் ரிஸ்க்கான வீக் தான். ஃபஸ்ட் வீக் தான் நான் சொல்கிறது, நாமினேட் ஆன ஃபஸ்ட் வீக்கை சொல்கிறேன். ஸோ சாண்ட்ரா வந்து எப்படியுமே சேவ் ஆகணும்னா அவங்க யாரை அடிக்கணும்னா, யார் அடி வாங்கி வெளியில் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்கள அடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப்ஜேயோ ரம்யாவோ இவங்களுக்கெல்லாம் அரோராவோ இவங்களுக்கெல்லாம் ஓட்ஸ் கம்மி, இவங்களை எல்லாத்தையும் வெளியே அனுப்புனா இவங்க எல்லோரும் நாமினேஷனில் வந்தால் மட்டும்தான் சாண்ட்ரா வந்து கண்டிப்பாக சேவ் ஆக முடியும். சப்போஸ் பெரிய பிக் ஷாட்ஸ் மாதிரி இப்போ பார்வதி, திவாகர், இல்லை நல்ல கமருதன், இந்த மாதிரி கொஞ்சம் ஓட் பேங்க் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, சபரி, கனிப்போட ஓட் பேங்க் பற்றி ஐடியா கிடையாது. இன்றைக்கி தான் அவங்க நாமினேட் ஆகி வந்திருக்காங்க. வைல்ட் கார்ட்ஸுக்கு ஐடியா கிடையாது, நான் அவங்க கனியோட நாமினேஷன் லிஸ்ட்டை பார்க்கல. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டாங்கன்னா சாண்ட்ரா ஒரு வேளை வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க பார்வதி அந்த டைமில் வந்து ஆல்ரெடி வந்து அடிபட்டு கண்ணில் கடுப்பில் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து பிளான் பண்ணி இவங்க எல்லாரையுமே எடுப்போம், இங்கே ஒரு குரூப்பிசம் கண்டிப்பாக இருக்குது. போன வாரம் வரைக்கும் அவங்க எல்லார்ட்டையும் நல்லா பழகிட்டு இருந்தாங்க. திடீர்னு நாமினேஷன் டே வந்த உடனே இங்கே ஒரு குரூப்பிசம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நாமினேஷனுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ தேட் இவங்க வைல்ட் கார்ட்ஸ் வந்து சேஃப் ஆகிறதுக்காக. அதில் மாட்டின ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா ஆல்ரெடி வந்து இந்த டாய்லெட் கிளீனிங்கில் போட்டதில் பயங்கர கடுப்பில் இருந்தாங்க. ஸோ அந்த கடுப்பை யூஸ் பண்ணி திவ்யாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி திவ்யாவையும் இந்த கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டு மொத்தமாக பார்வதியோட கோவத்தை வந்து ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணி பார்வதியை வச்சு ஒரு செம்ம மைண்ட் கேம் பிளான் பண்ணிட்டாங்க. பார்வதி ஆல்ரெடி அவங்க எல்லார் மேலேயும் கடுப்பில் இருந்தாங்க. எஸ்பெஷலி சபரி மேலே அவர் கண் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கடுப்பில் இருந்தாங்க. அந்த கடுப்பை யூஸ் பண்ணி சபரியோட கேங்கை ஃபுல்லாக வந்து இந்த நாமினேஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பியூர் இது ஒரு மைண்ட் கேம். சாண்ட்ரா போட்ட ஒரு பக்கா பிளான். எதுக்குன்னா, அவங்க இந்த வீக் நாமினேஷனில் சேவ் ஆகிறதுக்கு. அவங்க சேவ் ஆகவோ இல்லை ஃபஸ்ட்டு நம்ம தான் நாமினேஷனில் ஃபஸ்ட் நம்ம வந்து நிறைய ஓட் பேங்க் இருக்குதுன்னு என்றைக்கு சாண்ட்ராக்கு தெரிய வருதோ அன்றைக்கி பார்வதியை திருப்பி அடிப்பாங்க. அதான் நடக்க போகுது. ஸோ கூடி சீக்கிரம் திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் கூட சண்டை வரும். இந்த இடத்துல வந்து திவ்யா வந்து சாண்ட்ராவை பிலீவ் பண்ணுறாங்க. பட் அதே அளவுக்கு சாண்ட்ரா வந்து திவ்யாவை ட்ரஸ்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.